புதுச்சேரி காரைக்காலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்க உள்ள பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு காவல்துறை மற்றும் துணை ராணுவத்தினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம். அங்க என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது? கள நிலவரம் என்னவா இருக்கு? முழு விவரங்கள். புதுச்சேரி பிராந்தியமான காரைக்காலில் பாஜகவுடைய மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டமானது இன்று நடைபெறுகிறது. இந்த பொதுக்கூட்டத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சரியாக 11:30 மணிக்கு வருகை தருகிறார். 11:45 மணிக்கு அவர் மேடையில் அமர்ந்து பொதுமக்களிடையே உரையாற்ற இருக்கிறார். இந்த பொதுக்கூட்டத்திற்காக பாஜக சார்பில் பிரம்மாண்ட பொது மேடையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொது மேடையானது 10,000 பேர் அமரக்கூடிய அளவிற்கு நாற்காலிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் இங்கு தற்போது வர தொடங்கி இருக்கிறார்கள். இதற்காக காரைக்கால் முழுவதுமே 2000க்கும் மேற்பட்ட உள்ளூர் போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் தற்போது 3 அடுக்கு பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மேடைக்கு வரக்கூடிய பொதுமக்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகளை மெட்டல் டிடெக்டர் மூலமாக சோதனை செய்த பிறகுதான் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். மத்திய உள்துறை அமைச்சர் வருவதன் காரணமாக இங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் துப்பாக்கி ஏந்திய போலீசாரும் இங்கு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த பொது மேடைக்கு உள்ளே செல்வதற்கு முற்றிலுமாக பாஸ் இருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். அதே போல பொதுமக்கள் அந்த தொண்டர்கள் அழைத்து வரும் முக்கிய நிர்வாகிகள் அழைத்து வரும் நபர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களையும் தற்போது சோதனை செய்த பிறகுதான் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரியில் 2026 சட்டமன்ற தேர்தல் வர உள்ள நிலையில பாஜக மத்திய உள்துறை அமைச்சர் 2வது முறையாக இந்த காரைக்கால் பகுதியில் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் மட்டுமே 5 தொகுதியில் உள்ளது. இந்த 5 தொகுதியில் முற்றிலுமாக பாஜக தன்னுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக இங்கு இந்த ஆலோசனை பொதுக்கூட்டமானது நடைபெறுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு அடுத்ததாக முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பாஜக மேலிட பொறுப்பாளரும் அதே போல பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய 3 நபர்களையும் தனியார் உணவகத்தில் நேரடியாக சந்தித்து ஆலோசனை பெற இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கூட்டணி முடிவாகி இருக்கிறது. தொகுதி பங்கீடுகள் இதுவரை முடிவு செய்யவில்லை. என்ஆர் காங்கிரசுக்கு 16 தொகுதிகளும் பாஜகவிற்கு 10 தொகுதிகளும் அதே போல கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு 2 தொகுதிகள் மட்டுமே இந்த பாஜக ஒதுக்கீடு செய்வதற்கான ஆலோசனைகளானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில தற்போது காரைக்கால் பகுதியில் சந்தை திடலில் மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டமானது நடைபெறுகிறது. இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகை தருவதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் சரியாக 11:30 மணிக்கு வருகை தருகிறார். மேடைக்கு 11:45 வருகிறார். அதன் பிறகு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். இந்த பொதுக்கூட்டத்தில் என்ன உரையாற்ற போகிறார்? அடுத்ததாக இவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மார்ச் 1ஆம் தேதி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்ன மாதிரியான திட்டத்தை கொண்டு வரப்போகிறார்? அவர் அடுத்த கட்டம் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது? அடுத்து நடக்கக்கூடிய பொதுக்கூட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டணி பொதுக்கூட்டமாக இருக்குமா என்பது குறித்து அவர் இந்த கூட்டத்தில் விரிவாக அவர் எடுத்துரைப்பதாக தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்று பொதுக்கூட்டத்தில் முடிந்த உடனே முதலமைச்சரை சந்திக்கிறார். அதன் பிறகு இந்த கூட்டணி விவகாரங்கள் முடிவுக்கு வர இருக்கிறது. யாருக்கு எந்தெந்த தொகுதி, யாருக்கு எந்த தொகுதிகளை நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது குறித்து முழுமையாக இந்த இறுதிக்கட்ட இந்த பணிகள் முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி பரபரப்பான சூழ்நிலையில் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் இருக்கக்கூடிய சந்தை திடலில் மிக பிரம்மாண்டமான கூட்டமானது நடைபெறுகிறது. 10,000 பேர் அமரக்கூடிய வகையில் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இந்த பொதுக்கூட்டமானது நடைபெறுகிறது. இந்த பொதுக்கூட்டம் முடிந்தவுடனே பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் உணவு அருந்துவதற்காக அறுசுவை உணவும் தயார் நிலையில் இருக்கிறது. அதுவும் 10,000 நபர்களுக்கு அறுசுவை உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பலத்த பாதுகாப்புடன் இந்த பொதுக்கூட்டமானது நடைபெறுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா காரைக்காலுக்கு வர இருக்கிறார். அதன் பிறகு இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணா.